கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவ ஆலோசனை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். இன்றைக்கு உங்களோடு அவர் பேசப் போகிறார். இந்த நாளில் தேவ ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 66 10, 11, 12 வசனங்கள். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறதைப் போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு சோதனைக்கு பின்பு செழிப்பு. சோதனைக்கு பின்பு செழிப்பு. 10வது வசனத்தில், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறதைப் போல எங்களை புடமிட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 12வது வசனத்தில் எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர்னு சொல்கிறார். இந்த வசனத்தில் இங்கே பார்க்கும்போது அந்த சோதனை வந்த பிறகுதான் செழிப்பான இடம் வந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. மனுஷரை எங்கள் தலையில் மேலே ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆவிக்குரிய வாழ்வில், அதாவது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருக்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். அந்த சோதனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த சோதனை கொஞ்ச நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அந்த சோதனை முடியும் போது நமக்கு ஒரு செழிப்பு, ஒரு மேன்மை உண்டாகும். குறிப்பாக என்னுடைய ஊழிய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிற ஒரு முக்கியமான காரியம், சில சோதனைகள், சில பாடுகள் ஊழியத்தில் கடந்து வரும். அந்த இடத்தை தாண்டுவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தை தாண்டும் பொழுது ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். சில புதிய ஊழியங்களை கர்த்தர் கொடுப்பார். சில எல்லைகள் விசாலமாகும். சில புதிய குடும்பங்கள் சபைக்குள்ளே வருவாங்க. பொருளாதார ரீதியாக சில மாற்றங்கள் ஊழியத்தில் உண்டாகும். சில புதிய நல்ல தொடர்புகள் ஊழியத்தில் உருவாகும். இந்த காரியத்தை நாம் பார்ப்பதுண்டு. அதனால் சில சோதனை போராட்டங்கள் வரும்போது அதை தாண்ட தேவனிடத்தில் பலன் கேட்டு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து அதை தாண்டி வருகிற அனுபவத்தை கிருபையினால் அடியேன் பெற்றிருக்கிறேன். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் பல சோதனைகளை தாண்டி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் முதலாவது யோசேப்பை பார்க்கும்போது அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டி வந்ததை பார்க்க முடியும். சிறு வயதிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் முதல் சோதனை தன் சகோதரர்களால் வருகிறது. அவர்கள் குழியில் தூக்கி போட்டு அதன் பிறகு அந்நியருக்கு விற்று போட்டு எகிப்தில் அடிமையாய் கொண்டு வரப்படுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஒரு பெரிய சோதனை. சொந்த சகோதரர்களை விலைக்கு விட்டுட்டாங்கன்னா அது சாதாரண காரியம் இல்லை. அதுக்கு எந்த காரணமும் இல்லை. எந்த தவறும் செய்யாமலே அப்படி செய்துட்டாங்க.
எகிப்துக்கு வந்த பிறகும் போத்திபார் வீட்டில் வேலை செய்யும் பொழுதும் தவறான பொய்யான ஒரு குற்றம் சாட்டி சிறைக்குள்ள தள்ளப்பட்டு அங்கே வேதனைப்பட்ட அனுபவங்கள். இப்படி இந்த சோதனையெல்லாம் தாண்டின பிறகுதான் எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினார். நல்ல ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்தார். அந்த எகிப்தினுடைய பொருளாதாரத்தை முழுசாக ராஜா யோசேப்பு கையில் கொடுத்துருந்ததை பார்க்க முடியும். ஏன்னா பஞ்ச காலத்தில் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கூட எகிப்து தேசத்துக்கு வரவழைத்து ஒரு நல்ல இடத்துல தங்கியிருக்கும்படி பண்ணி அவங்கள போஷித்த நிலையை பார்க்குறோம். அப்படின்னா யோசேப்பு எந்த அளவுக்கு செழிப்பாக ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்த சோதனைக்கு பின்பு தான் ஒரு பெரிய செழிப்பு, வெற்றி, மேன்மை யோசேப்பின் வாழ்க்கையில் வந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் தானியேல் வாழ்க்கையை பாருங்கள். சோதனைக்கு பின்பாகத்தான் ஒரு பெரிய மேன்மை, செழிப்பு, உயர்வு உண்டானது. தானியேல் 6வது அதிகாரத்தில் ராஜா தானியேலை உயர்த்த நினைத்தான். அதுக்குள்ளேயே சோதனை வந்துச்சு. சிங்கக்கவிக்குள்ளே போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுகிறான். காரணம் எதுவும் இல்லை, பொறாமை தான். ராஜாவுடைய மைண்டையே மாற்றி சட்டம் ஏற்றப்பட்டு சிங்கக்கவிக்குள்ளே தள்ளப்படுறாரு. ஆனால் அந்த சிங்க குகைக்குள்ளே போய் எந்த சேதமும் இல்லாமல் வெளியே கடந்து வந்த பிறகு இன்னும் ஒரு பெரிய உயர்வு வந்துச்சு. தானியேல் 6:28 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது தரியின் ராஜபாரிய காலத்திலும் பெர்சனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலுக்கு எப்போவுமே வெற்றி, எப்போவுமே உயர்வு. ஆனால் சோதனை இருந்தது, பாடுகள் இருந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு. இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது ஈசாக்கை பாருங்க. கேராரில் ஈசாக்கு குடியிருக்கும்போது விதைக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிச்சாச்சு. நிறைய பலன், 100 மடங்கு பலன், ஒரே வருஷத்தில் 100 மடங்கு மேன்மை. அதனால் அவர் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரிய ஆளாக மாறுறார். கேரான் ராஜா பொறாமை கொள்ளுகிறான். சோதனை வந்துச்சுது. கிணத்துல பெலிஸ்தர்கள் மண்ணை எடுத்து போட்டு மூடினாங்க. கேரான் ராஜா சொல்கிறான், எங்களை விட்டு போயிரு, நீ எங்களை காட்டிலும் பலத்தவனாய் மாறினாய் என்று சொல்லுகிறான். துரத்துறாங்க அங்கிருந்து. அந்த இடத்துலேருந்து அப்படி விலகி இனி ஒரு இடத்துல போய் அங்கே துறவு தோண்டினா அங்கேயும் வாக்குவாதம், பிரச்சனை, நெருக்கம். இதெல்லாம் தாண்டி வரும் பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேன்மை, பெரிய உயர்வு. அந்த கேராரின் ராஜா ஈசாக்கிடத்தில் வருகிறான். உம்மோடு கர்த்தர் இருக்கிறத நாங்கள் கண்டோம், உம்மிடத்தில் சமாதான உடன்படிக்கை செய்ய வந்தோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவ்வளவா ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபு 1வது அதிகாரத்தில் யோபு செல்வந்தராகத்தான் இருக்கிறார். ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் இருக்கிறது. சோதனை வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது. மிருகஜீவன்களை இழக்கிறார், வேலைக்காரர்களை இழக்கிறார். ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழக்கிறார். சரீரத்தில் வியாதி வந்தது. நண்பர்கள் வந்து பல குற்றங்களை சாட்டினார்கள். இவ்வளவு இழப்புகளை சந்திப்பதற்கு உம்மிடத்தில் ஏதாவது குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் குற்றம் சாட்டுகளாய் மாறினார்கள். மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்ல ஆரம்பித்தாள். அவர் தனித்து விடப்பட்டவராய், வேதனை நிறைந்தவராய், சோதனைகள் அனுபவிக்கிறாய் மாறினார்.
ஆனால் யோபு 42 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனையை தாண்டி வந்த யோபுடைய வாழ்க்கையில் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முன்பாக இருந்த ஆடு மாடுகள் 2 மடங்கு, வேலைக்காரங்க அதே போல் அதிகமாக்கப்பட்டாங்க. இழந்த 10 பிள்ளைகள் மீண்டும் அவருக்கு கிடைத்தது. புரிந்து கொண்டீர்களா? சோதனைக்கு பின்பாகத்தான் வெற்றி, பாடுகளுக்கு பின்பாகத்தான் ஜெயம். சோர்ந்திருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த நிந்தனை, ஏன் நான் நேசித்தோல் என்னை விட்டு அகன்று போனார்கள், ஏன் எனக்கு சாதகமாக இருந்தவர்கள் எதிராகி மாறினார்கள்? சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க. இந்த சோதனை, இந்த உபத்திரவம் நிச்சயமாய் உங்களை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போக போகுது. பாருங்கள், அந்த சங்கீதம் 66 அந்த 10, 11, 12 ஒன்று கூட நான் வாசிக்கிறேன். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறதைப் போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையில் ஏறிப்போக பண்ணினீர். பாருங்க, மனுஷன் ஏறிப்போனான் நான் தலையில். மனுஷர்களால் வந்த உபத்திரவம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அப்படின்னா பயங்கர பிரச்சனைகளை கடந்து வந்தோம். தீயை கடக்கிறதைப் போல, காட்டாற்று வெள்ளத்தை கடக்கிறதைப் போல, சமுத்திரத்தின் அலைகளை கடப்பதைப் போல கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதே வசனத்தை மையமாக வைத்து சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். செழிப்பான இடம் வரப்போகுது. கானானை உங்களுக்கு தரப்போகிறார். மேன்மை தரப்போகிறார். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் வாய்ப்பு, நல்ல படிப்பு, பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல ஊழிய பாதைகள் இனிதான் உங்களுக்கு வரப்போகுது. இனிதான் வரப்போகுது. சோதனை தாண்டி அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. கர்த்தர் இன்றைக்கே கிரியை செய்ய போகிறார். கண்டிப்பாக செய்வார். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் இந்த சோதனை நல்லதாய் மாறினது. சோதனைக்கு பின்பாக எங்களை கர்த்தர் அளவில்லாமல் உயர்த்தி விட்டார். இவ்வளவு கஷ்டப்பட்ட நாங்கள் இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டோம் என்று நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீர்கள். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? விசுவாசிப்பீங்களா? என் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறேன். ஊழிய பாதையில் நான் முதலாவது சொன்னதைப் போல எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நெருக்கம், ஆரம்ப காலங்களில் தனித்து நின்று கண்ணீர் வடித்த அநேக நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு எனக்காக ஜெபிக்கிற ஒரு பெருங்கூட்ட மக்களை தந்திருக்கிறேன். அன்றைக்கு அப்படியெல்லாம் ஜெபிக்கிற மக்களோ, எனக்கு ஆறுதல் சொல்லுகிற மக்களோ இல்லை. எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் மட்டும்தான் சொல்லணும். அந்த நிலையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன். புரிதா? உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசம் பாருங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்காதீங்க. ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. ஊழியத்தை விட்டு போகாதீங்க. சபை விட்டு போகாதீங்க. பரிசுத்த வாழ்க்கையை இழந்துடாதீங்க. விசுவாசமாக இருங்க. செழிப்பான இடத்துக்கு வர போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் கொடுத்த தேவ ஆலோசனைக்காக நன்றி. சோதனையில் சிக்கி தவித்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை கொடுத்தீர். செழிப்பை கொண்டு வரப்போகிறேன். நன்றி ஆண்டவரே. குறிப்பாக சோதனையில் இருக்கிற பாடுகளுக்குள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து செழிப்பான இடத்துல, உயர்ந்த இடத்துல, மேன்மையான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல, பிரச்சனை இல்லாத இடத்துல நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இன்றைக்கு அதை செய்திருங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜீவனுள்ள சாட்சியில் எழுப்புங்க. அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.